அனைவருக்கும் அன்பான வணக்கம். வழமை போல் இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஒரு வகுப்பறை. அந்த வகுப்பறையில் ஆசிரியர் சொன்னபடி அந்த மாணவன் கரும்பலகையில் 1000 என்று எழுதியிருக்கின்றான். உடனே ஆசிரியர் இது எத்தனை என்று கேட்டாராம். அதற்கு அந்த மாணவன் 1000 என்று சொன்னானாம். உடனே ஆசிரியர் இன்னும் ஒரு பூஜ்ஜியத்தை போடு, இப்போது எத்தனை என்று சொல்லு என்று சொன்னாராம். இன்னொரு சைபரை சேர்த்துவிட்டு 10,000 என்று சொன்னாராம். மீண்டும் ஆசிரியர் சொன்னாராம், மற்றும் ஒரு பூஜ்ஜியத்தை அந்த ஒன்றின் முன்னால் போடு என்று சொன்னாராம். எனவே முன்னால் அவன் சைபர் என்று எழுதியிருக்கின்றான். உடனே மாணவர்களிடம் அவர் கேட்டாராம், இப்போது இந்த எண்ணின் பெறுமதி என்ன என்று சொல்லி. அப்போது அந்த எண்ணுக்கு பெறுமதியே இல்லை என்று எல்லோருமே அப்படியே ஒரே குரலில் சொல்லியிருக்கின்றார்கள். உடனே ஆசிரியர் சொன்னாராம், பெறுமதி வாய்ந்த ஒன்றின் பின்னால் நாங்கள் செல்லும் போது எமது பெறுமதி உயரும், ஆனால் பெறுமதி வாய்ந்ததின் முன்னால் நாங்கள் செல்ல முயன்றால் இப்படித்தான் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே மாணவர்களாகிய நீங்களும் ஆசிரியரை பின்பற்றி அவர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு அழகான தத்துவத்தை, அழகான ஒரு விடயத்தின் மூலமாக அவர் அப்படி தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எமது வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். நமது வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் இருக்கும். நல்ல விடயங்களை பின்பற்றி சென்றால் வாழ்க்கையை நாங்கள் உயர்வான இடத்தை அடையலாம். அதற்கு உதாரணமாக இந்த கதையை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம்.